இன்னைக்கு நம்ம வந்து பண்ணா PlayStation 2 கேம் ரெட் டீட் ரிவால்வர். ஸோ இந்த கேமில் ப்ளே பண்ண போகிறோம். சரியா ப்ரொமோஷன் வரலாம் மன்னிச்சுக்கோங்க. இது ரெட் டைம் ரிடெம்ஷன் ஒரு கேம் இருக்கும்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த காபாய் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேமாக தான் இருக்கும். நான் காபாய் கேம் இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் விளாண்டது இல்லை. ஆண்ட்ராய்டில் ஒரு வாட்டி விளாண்டுருக்கேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. வரைக்கும் வாங்க சேரட்டாக வந்து வீடியோக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கேம் வந்து பண்ணால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி PlayStation 2 கேம்ஸ் எப்படி விளாடுன்னு போட்டிருப்பேன். பார்க்கலாம் நம்ம சேனல் போய் பாருங்கள். ஸோ நான் வந்து போட்டிருப்பேன், கிளியராக போட்டிருப்பேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ கேம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் கேம் எந்தளவுக்கு ரன் ஆகுதுன்னு ட்ரை பண்ணுறதுக்காக. ஸோ நல்லாவே வந்து பார்த்தா ரன் ஆயிடுச்சு. இப்போதைக்கு வாங்க நம்மளுடைய ஃபஸ்ட்டு சீன் ஆஃப் இது என்ன கதை நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து எடுத்தோடனே கேம் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷூட் பண்ணுற மாதிரி வரும். இது என்னை வெறிமயிர் ஏற்றிடுச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சுடுற மாதிரி வந்தால் எனக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு. ஏன்னா ஹீரோ காமிக்கிறாங்களாவா ஹீரோ. ஸோ இவர் தான் ஹீரோ ரெட்டு. ஆனால் வந்து ரொம்ப ஓவர் சீனு போட்டாங்களோ எனக்கு ஒரு மாதிரி டிஸ்அப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பரவாயில்ல. Darling! Son! Our troubles are finally over. We hit a vein of gold as wide as a locomotive that runs clean through Bear Mountain. Hey, Pa, where'd you get that? Isn't she a beaut? Yeah. Can I hold it? She's one of a pair, only two in the whole world. Where's the other one? My partner Grip has it. We made him up special to symbolize our newfound wealth. Can I try it out? One day this fine weapon will be yours. But for now, why don't you take my old pistol? Go on down to the river and practice while I... பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து நம்ம அம்மா வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளும் கண்டபடி சுட்டுக்கிட்டு இருப்போம். நாங்கள் அம்மா வந்து கட்டுவோம், என்னடா ரொம்ப சத்தம் போட்டு இருக்கேன்னு சுட்டுக்கிட்டு இருக்கேன்னு. அப்புறம் நம்ம அப்பாவோட வந்து எதிரி வந்து வந்துடுவாங்க. இப்போ நம்ம பண்ணால் நம்ம அப்பாவை வந்து காப்பாற்றிருக்காங்க. நான் இந்த இனிமே நம்ம சுடணும். நம்ம வந்து பண்ணால் நிறைய பேரை சுடுறோம். நம்ம அப்பாவும் சுடுறாரு, நம்மளும் வந்து பண்ணால் நிறைய பேரை வந்து சுட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எது நடக்கக்கூடாதோ நடந்துருச்சு. Pa! Get up, Pa! Pa! Kid, I reckon your pa's better off dead. Him being such a yellow belly and all. நம்ம கன் எடுத்து சுட்டுருவோம். ஆனால் நம்ம கையில் வந்து பண்ணால் அடிபட்டுரும். ஸோ நம்மளை வந்து பண்ணால் இறச்சி காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தோன்னா அந்த கையை ரத்தத்தோட அப்படியே நம்ம வந்து இருக்கோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல் பேஸ்ட் கேமு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. நீங்கள் எது முடிச்சிருக்கீங்க, எது நல்லா கேட்குறீங்க, நீங்கள் எவ்வளோ டைமுக்கு முடிச்சிருக்கீங்கன்னு அது நம்மளுக்கு பர்சன்டேஜாக காமிக்கும். Oh, easy there, friend. Come on over here. Come on now. It's too dangerous for a man to be walking around in these parts. I deal in weapons and goods, see? பார்த்தீங்கன்னா இவன் வந்து நம்மளுக்கு வந்து கன்லாம் சேல் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சில டைமில் வந்து பண்ண வருவான். ஏன்னா கன் சேல் பண்ண. I would have offered you more than but the gang of ruffians done run me off of my... well, I didn't... You holding out on us, No! old man? What the hell are you looking at? Fill 'em full of lead. இங்கேயே நம்மளுக்கு பண்ணால் எனிமி வந்து நம்மளை வந்து அது என்ன நம்ம சாவடிக்க ட்ரை பண்ணுவானுங்க. ஆனால் நம்ம இவனுங்க இழுத்து மீறி நம்ம அது பண்ண இவனுங்களை வந்து நம்ம சாவடிக்கணும்.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில டைமில் வந்து இந்த மாதிரி டைம் டு லேர்ன் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் தெரியலனா இவங்க வந்து நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி நம்ம சுடணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடிமாடு பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுங்க வந்துருவானுங்க. ஸோ இவன் தான் நம்ம கொல்லணும். ஸோ இப்போதைக்கு வந்து இவனுங்களை 3 பேர்த்து நம்ம கொல்லணும். இன்னும் நிறைய பேரை நம்மளுக்கு வந்து Damn, son! Heh, you done killed them all! You know, you can get quite a handsome bounty for these fellas if you took them down to Sheriff O'Grady's in Widow's Patch. I'll be taking your cart. Sure, whatever you say, bounty hunter. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இப்போ இன்னொரு சீன் வந்து அந்த சீனை வந்து எனக்கு ஆடி வந்து டபுளாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போ நம்ம அந்த டெட் பாடி நம்ம சுட்டலாம் பெரிய பெரிய ஆளுங்க. அது நம்ம ஹீரோ வந்து எடுத்துகிட்டு வந்து சேல்மேன் இப்போ நம்ம சேல்மேன் வச்சுப்போம். இந்த சேல்மேன்ட்ட நம்ம பேசிக்கிட்டோம்னா அப்போ வந்து திரும்பி வந்து ஆளுங்க வந்துடுவானுங்க. நம்மளுடைய பெட்டையை வந்து சாவடிச்சிருவானுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பண்ணால் இவனுங்க எவ்வளோ பேர் இருக்கானுங்களோ நம்ம அவ்வளோ பேர் சாவடிக்கணும்னா இவனுங்க வந்து வதன்னு வந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அதனால் இந்த சேல்மேனே நம்ம காப்பாற்றணும். நம்ம வந்து நம்மளே காப்பாற்றிக்கணும். நம்மளுக்கு அடுத்த ட்ரைனிங் இப்போ நீங்கள் வந்து காபாய் மூவிஸ் காபாய் கேம்ஸ்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு மூவிஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீன் வரும். பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. கரெக்டான டைமில் யார் கன் எடுத்து சுடுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர்னு. இப்போ நம்மளுக்கு வந்து நமக்கு சொல்லித்தராங்க எப்படி நம்ம எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கிலேருந்து கன் எடுக்கணும். அப்புறம் வந்து நம்ம வந்து கரெக்டான இடத்துல ஏமை வச்சு சுடணும். சோப்பு காரை இருந்தால் தான் அது கரெக்டாக ஏம் வரும். ஏலக்கால்லாம் நம்ம ஏமை வைக்கலன்னு அர்த்தம். போய் சோப்பு காலை வச்சு இப்போ நம்ம வந்து சாவடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சுட்டுருவான். ஆனால் வந்து நம்ம வந்து கீழே படுத்து திரும்பி எழுஞ்சிருவோம். ஏன்னா அந்த புல்லட்டை நம்மளுக்கு வந்து தான் அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தானே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை சாவடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இன்னொரு எனிமி வந்து வந்துடுவான். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களே நம்ம வந்து கொல்லணும். Excuse me, mister? பார்த்தீங்கன்னா அந்த சேல்மேனோட ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க என் புருஷனுக்கு வந்து நெஞ்சில் வந்து புல்லட் பட்டுருச்சு நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஸோ நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும். நம்ம ஒய்ஃப் இங்கேயே இருப்பாங்க. இவரை மட்டும் தான் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டாங்க நான் என்னால் வர முடியாது. நான் வந்து நீங்கள் மட்டும் என்னோடய புருஷனை கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொன்னால் நம்மளோட ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு It's a long ride to Brimstone, but I reckon I'll manage. மின்னுக்கு ட்ரெயின் ஒருத்தன் உட்காந்துருப்பான். நம்ம அவன்கிட்ட வந்து பேசணும். What you bothering me for? Sit back down. நம்மளை கொல்றதுக்காக ஆளுங்க வந்து அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. நம்ம வந்து இந்த நம்ம ஒரு சிட்டிக்கு போகக்கூடாதுன்னு. Well, bounty hunter, if you want this train to make it to Brimstone, you better load up them guns of yours. Now this here's a robbery. Nobody plays hero, nobody dies. ஆனால் திரும்பி இந்த சீனு வருது. நம்ம பாக்கெட்லேருந்து கன்னை எடுத்து இவனை நம்ம வந்து பண்ணால் சுடணும். ஸோ ஒரு வாட்டி நம்ம சுத்தனே நம்ம செத்துருவோம். அதனால் நான் சேவில் ஒரு நான் முடித்தேன். ஸோ வந்து பண்ணால் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் நம்ம கன்னை எடுத்து அவனை வந்து கன் பாயிண்ட் பண்ணி நம்ம சுடுறோம். ஸோ ரெட் கலர் பாயிண்ட் காமிச்சா தான் நம்ம அவனை சுடுற மாதிரி ஆகிட்டோம். அப்போ நான் வந்து பண்ணால் நெத்தின்றா பாருங்கள். அவன் ஷோல்டரே நான் வந்து சுட்டுட்டேன். அவன் வந்து பண்ணால் செத்துட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ரூஃபில் இருக்கோம். எதுக்கு தெரியுமா ட்ரெயினை வந்து ஸ்டாப் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கல. ஏன்னா வந்து இவனுங்க வந்துட்டானுங்க. ஸோ வந்து இவனுங்க நம்ம வந்து சாவடிச்சு இந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணலன்னா நம்மளால் சிட்டிக்கு வந்து ஒழுங்காக போக முடியாது. நம்ம அந்த சேல்மேனை காப்பாற்ற முடியாது. இன்னொன்று இந்த சிட்டி சென்னையை நம்ம காப்பாற்றணும். இங்கே வந்து வதன்னு நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சுட்டு நம்மளே வந்து சுட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த இடம் வந்து இருக்கே ஈஸியான இடம் இல்லை. இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான இடம் தான் இதான். ஆனால் வந்து நான் பரவாயில்ல எனக்கு எதுவும் கண்ட்ரோல் ஸ்டேஜ்னால வந்து நான் இந்த இடத்த வந்து ஈஸியாக முடிச்சிட்டேன். அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இடத்துக்கும் வந்துட்டேன். This train's gonna fly off the tracks. I gotta slow it down. Whoa, that was close. Hey, thanks for saving me. Here, let me patch you up a bit. நம்மளுக்கு 3 நிமிஷம் கொடுத்துருவானுங்க. அந்த ட்ரெயின் ஓட்டுறால அவனை வந்து நம்ம சாவடிக்கக்கூடாது. இந்த எனிமீஸை சாவடித்து இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த ட்ரெயினை வந்து ட்ராவல் பண்ண வைக்கணும். எவ்வளோ நேரம் பேச கஷ்டமாக இருக்குது. Next up, Brimstone. நம்மளோட சேல்மேனே நம்ம வந்து அந்த பென்ஸ்டோன்னால அந்த ஸ்டேட்டிக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். You the bounty hunter?
Sheriff Bartlett, I got your telegram. Mighty grateful to you. I may have some work for you. Stop by my office later. நம்ம அந்த சிட்டிக்கு வந்துடுவோம். அந்த சிட்டியில் வந்து ஒரு பையன் வந்து மேனேஜர் எதுவும் பேச போகிறாரு, மேனேஜரை பேச போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான் அந்த ஒரு பையன். ஏதோ வந்து தாளை விட்டுக்கிட்டு அப்புறம் இந்த ஒரு சில வந்து டவுன் ஆளுக்கிட்ட வந்து பேசினேன், ஏதாச்சும் வந்து எங்கேயாச்சும் மிஷினை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு. ஆனால் நம்ம வந்து ஆஃபீஸரை போய் பார்க்கணும், அப்போ தான் மிஷினை ஸ்டார்ட் பண்ண முடியும். இவனுங்க கண்டபடி வந்து பண்ணோம் உளறிக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் இந்த சிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கன் ஷாப்லாம் இருந்தது. என்கிட்ட வந்து கன் புல்லட்லாம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து என்கிட்ட $1726 இருந்தது. அதை வச்சு வந்து நான் கன்னை வாங்கிட்டேன். அப்புறம் வந்து சலூன் கார்டு இருந்தது. சலூனில் வந்து பண்ணால் ஒரு பீர் வாங்கினேன். அது வந்து எப்படி குடிக்கிறதுன்னு தெரில, வெறும் வாங்கி மட்டும்தான் வச்சுக்கிட்டேனே தாண்டி அது எப்படி திறந்து எப்படி குடிக்கணும்னு தெரில, இல்லை இன்வென்டரி இருக்கான்னு கூட தெரில. அப்புறம் வந்து பண்ணால் பேங்க்லாம் இருந்ததுங்க, இந்த கேமுக்கு பேங்க்லாம் இருந்தது. அப்புறம் வந்து டைலர் கடை இருந்தது. அந்த டைலர் கடையில் வந்து இந்த ஜாமான் வாங்கக்கூடாதான்னு நினச்சேன், இந்த சட்டை வந்து விற்கல. அதுதான் அவுட் ஆஃப் ஸ்டாக் போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் தெரியாதனமாக இது என்ன பொருள்னே தெரில, இந்த பொருளை வாங்கி அந்த சிட்டிலே பேங்க் இருக்குன்னு சொல்ல, அந்த பேங்கில் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு நான் போய் பார்த்தேன். அவன் சொன்னான், நீங்கள் பேங்கில் வந்து இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லை, நீங்கள் புது ஆளு தான். If you are, you'd best talk to Mr. Peabody. போய் மிஸ்டர் பேபாடியை பார்த்தோம், உங்கள்கிட்ட பேங்க் இல்லையா, நீங்கள் புது ஆள் தானே, நீங்கள் வந்து பேங்க் வாங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா $1000 இந்த பேங்கு வாங்கி பேங்குகளில் காசு போட அவனுக்கு வந்து $1000 கேட்குறானுங்க. என்கிட்ட வெறும் $707 தான் இருந்தது. ஸோ அதனால் நான் அதை விட்டுட்டேன். அப்புறம் அந்த ஆஃபீஸர்னு சொல்ல நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பண்ணால் இங்கே தான் இருக்கா. ஸோ நம்ம வந்து பண்ணால் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த ஆஃபீஸர் தான் நம்மளுக்கு வேலை கொடுக்க போகிறார். If you're as good a bounty hunter as O'Grady says you are, you could help me with a couple of real outlaws wreaking havoc in my territory. It'll be worth a pretty penny to you. You might want to start with Pig Josh. He's one crazy outlaw and circus freak. Just be careful. He's got a hankering for dynamite. Oh, you might want to keep your eyes out for some English feller. He don't know what a motley crew he's keeping company with. நம்ம பாட்டு சும்மா நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம வந்து பண்ணால் ஒருத்தனை வந்து பார்த்தோம். Excuse me, sir. I seem to have found myself in a most unfortunate situation. If you would be kind enough to help me. You ain't my problem. Indeed, sir. However, you might feel differently once you look behind you. இங்கிலீஷ் ஃபேலோ இவனாக தான் இருக்கணும். ஜோக்கர்லாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ஜோக்கர்லாம் யாருன்னே தெரியல, பார்க்க சின்ன பசங்க இருந்தானுங்க, தடி மாடாக இருந்தானுங்க. நிறைய பேர் வந்து பண்ணால் வந்துக்கிட்டே இருந்தானுங்க. அதுவும் இந்த சின்ன பையனுங்களை கன்னில் வச்சுருந்தானுங்க. அப்புறம் இந்த லிவர் வந்து நம்ம ஷூட் பண்ணே வந்து பண்ணால் அவன் கீழே இறங்கிடுவான். I'm guessing there's more where they came from. That contraption should make short work of them. I'll cover you. இந்த இவனுங்க வேற வந்துருவானுங்களா. ஸோ வந்து இவனுங்க வந்து ஒரு பெரிய கன்று இருக்கும், அந்த காலத்து கன்று போல. அந்த கன்று இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இந்த கன்னை வச்சு நம்ம இவங்களை சுட்டுருவோம். இப்போ சுட்டோன்னே அந்த பிக் ஜான் ஒருத்தர் சொன்னால, அதான் பாம்பில் வச்சிருப்பேனால அவன் வந்துடுவான். ஆனால் அவனை வந்து ஈஸியாக சாவடிக்க முடியாது. இவன் கிட்ட போனாலே டக்குன்னு இந்த மாதிரி கையை வந்து ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து நம்மளே வெடிக்க விட்டது மட்டும் இல்லாமல் அந்த தட்டி மாட்ட பையன் அவனும் பறந்து விழுந்துருவான். அவன் அடினாலே நானும் பறக்கிறேன், அவனும் பறந்துடுவான். ஸோ வந்து இவனை அடிக்க கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் வந்து முதுகு பின்னாடி அடிச்சிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ பண்ண வந்து நான் இவனை ஈஸியாக சாவடிச்சிட்டேன். எப்படி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன். சில டைமில் ஃபோன் கால்னால அந்த புண்டை கேம்னால நான் லெஃப்ட் ஆகிடுவேன். ஸோ பண்ணி நான் அவனை சாவடிச்சிட்டேன். Thank you, sir. Your help has been immensely appreciated. If I can be of any assistance whatsoever, do not hesitate to call upon me. Now, if you'll excuse me, I have a certain debt to collect from Professor Perry and his circus crew. Good day to you. இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரெட்டு தான் வருவார். ஆனால் இந்த வாட்டி ஜாக்குன்னு புதுசாக வந்திருக்கான். ஸோ நம்ம ஒருத்தனை தாப்பாற்றணும்ல, அவன் தான் ஜாக்கு. இப்போ இந்த ஜாக்கை வச்சு தான் நம்ம இந்த ப்ளே கேரக்டரை நம்ம வந்து விளையாட போகிறோம். You cowards! Oh,
Somebody let me free! Oh, mister? Mister, please, you gotta cut me loose! Mister, please! இவனையே காப்பாற்றணும், நம்ம இந்த சிட்டியே காப்பாற்றணும். இப்போதைக்கு வந்து இந்த சிட்டியில் ஒருத்தன் மந்திரக்காரன் இருக்கான் போல. அப்புறம் இந்த ஜோக்கர்ஸையும் நம்ம சாவடிக்கணும், அந்த மந்திரக்காரனே சாவடிக்கணும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி நம்ம வந்து சாவடிக்கணும். இந்த ஜோக்கர் வந்து இவனுங்க வந்து கீழே சுற்றுவானுங்க. அந்த மேஜிக் மேனு வந்து மேலே வந்து மந்திரம் போட்டு ட்ரிங்க் குடிச்சிக்கிட்டே வந்து சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ வந்து இது முடிக்க நான் கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து டைமில் வந்து செத்துருவேன். ஏன்னா இவனுங்க வந்து மெடிக்கெட்டு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. சின்னவனுங்க மெடிக்கெட் கொடுக்க மாட்டானுங்க, பெருசவனுங்கன்னா மெடிக்கெட்டு வந்து கொடுப்பானுங்க. பிறகு இந்த பாம் தலையை வேற வந்துடுவான் வீடை உடச்சிக்கிட்டு. இவனையும் சாவடிக்கணும். கிட்டத்தட்ட இந்த மிஷினை கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரம் விளாண்டேன். மிஷின் சொல்கிறது வந்து சாப்டர். ஸோ சாப்டர் மூலியமாக தான் போகுது. ஸோ இந்த சாப்டர் முடிக்கிட்ட ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன். இப்படிக்கு அந்த வில்லனை சாவடிக்கணும்னா ஒரே வழி தான். 3 ஸ்டேஜ் கொடுப்பான். ஒன்று அவனுங்களை சாவடிச்சுட்டு நம்ம இவனை சாவடிக்கணும். ஓகேவா? அது கிட்டத்தட்ட 3 வாட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் குடிச்சிக்கிட்டே இருப்பான். அந்த போர்ஷன் எப்போ முடியுதோ அது அந்த 3ஆவது ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் இவனை நம்மளால் சாவடிக்க முடியும். இல்லாட்டி நம்மளால் வந்து சாவடிக்க முடியாது. ஏன்னா போர்ஷனை குடிச்சு டெலிபோர்ட் ஆகிக்கிட்டே இருப்பான். ஸோ ஆமாம், கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இதில் வந்து அவன் வந்து போர்ஷனை வந்து தீந்துடும் போல். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இவனை நம்ம சாவடிக்க ஈஸியாயிரும். ஆனால் டெலிபோர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சில டைமில் வந்து கீழே இறங்கிடுவான். ஸோ இப்போ நான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுட்டேன், அவ்வளோதான். ஸோ கிட்ட ரொம்ப நேரம் எடுத்தது, சாவடிச்சிட்டேன். That was incredible! You saved my life! All in a day's work. I only wish it were more financially gratifying. Well, shoot, mister. Getting yourself a little money's all you're worried about, and I know where someone with your talent could pick up $5,000 in gold without even trying. Pray do tell, young lady, and I would be forever in your debt. There's a sharpshooter competition in Brimstone. Winner takes all. Shouldn't be a problem for such a fine marksman like yourself. டவுனையும் காப்பாற்றியாச்சு, அங்கே இருக்க மக்களே காப்பாற்றியாச்சு. அந்த இத்தனோண்டு அந்த பொண்ணு சரியான மயிறு. அடுத்த சாப்டரை வந்து இந்த ஆஃபீஸர் கிட்ட தான் இருக்கு. இவன் இந்த வேலையை பார்க்க மாட்டான். நம்ம வந்து ஹீரோன்றனால நம்மள தான் வேலை வாங்க. That bounty hunter, not bad at all. Now I reckon you could really line your pockets if you don't mind hunting down a woman, if you can call her a woman. இவ தான் அந்த பொண்ணு. ஓகேவா? இந்த பொண்ணு வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு மலை. ஸோ அந்த மலையில் வந்து ஏகப்பட்ட கல், ஏகப்பட்ட எனிமீஸ் இருப்பாங்க. இவ்வளோ தடைங்களையும் தாண்டி இவ்வளோ நம்மளை கொல்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம கீழே இறங்கிட்டோன்னா கீழே ஒன்றும் நம்மளுக்கு எழுத்து கம்மியாகும். ஸோ வந்து இதுக்கு வந்து புல்லட்டும் நல்லா தேவைப்படுது. நம்ம எழுத்தையும் நல்லா பார்த்துக்கணும். கீழே அவனை எனிமிஸே சாவடிச்சு அவளையோ கொள்ளணும். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து அழுக்கு மாதிரி கல்லா தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேணா பாடி பில்டராக கூட கல்லை தூக்க முடியுமா தெரியல. இது ஹல்க்குன்னு நினப்பு ஐயாக்கு. அப்புறம் வந்து அவனுங்க சுட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு உடஞ்சி கிடந்தது. போன வாட்டி என்னென்னா ஒரு ஆளாக வந்துக்கிட்டுதானுங்க. இப்போ என்னென்னா 2 பேரை வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நீங்கள் வந்து அவனுங்க 2 பேர் இருப்பானுங்க. நம்ம ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ இருப்பானுங்க. கரெக்ட் டைமில் கன் எடுத்து அவனுங்க வந்து சுட்டுறணும். ஸோ இது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் எப்படி இந்த PlayStation 2 வந்து எப்படி தான் விளையாண்டுருப்பானுங்க தெரில. ஏன்னா சேவ் பாயிண்ட்டே வந்து இருக்காது. அப்படியே எமுலேட்டர் மூலயமா வந்து விளையாட முடியுது. செவன் வந்து பார்த்திங்கன்னா நான் அவளை வந்து கொன்னுட்டேன். அவ்வளோதான், செத்துட்டானுங்க, சாவுங்களா. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்களா, ஹீரோ நினப்பு இவர் தான் ரெட்டு. பரவாயில்ல, ரெட்டு மிடபிஷன் எதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம நடந்து போய்கிட்டு இருந்த மாதிரி ஒருத்தரை வந்து பார்த்தோம். Hey, friend. நான் சொன்னல நடுவில் எங்கே போனாலும் கன்னை வந்து விற்பான்னு. ஸோ கன்று விற்கிறான், மெடிக்கெட்டை விற்கிறான். ஸோ இந்த முக்கியமாக இந்த மெடிக்கெட்லாம் வாங்கிக்கோங்க, ஏன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. Follow me. I know a shortcut. Friend, you go ahead. I'll follow you.
கீழே போயிருவோம். ஆனால் எனிமிஸ் வருவாங்க. இவன் நடுவில் வந்துட்டான்னா வந்து இவன் வந்து செத்துட்டான். ஸோ வந்து இவன் செத்தோடனே கேம் வச்சு சாப்பிட்டு வச்சு ஓவராச்சா நடிச்சு இல்லை, இவன் சைடு கேரக்டர் தானே, இவன் எப்படி போனால் நம்மளுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதனால் இவன் டோன்ட் டோரி, நம்ம வந்து பண்ணால் எப்படி கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா பேர் வர ஆரம்பிச்சிருவானுங்க. ஒருத்தன் அம்பு வச்சிருப்பான், அந்த ஆளுக்கு மேலே வந்துடுவான், அப்புறம் ஒருத்த கையில் கன்று வச்சுட்டு வந்துடுவான். I can hear you coming, little man. You think you can handle taking on a woman like me? You either drunk or crazy. சாவடிக்கு ஈஸின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு உமன் மட்டும் கிடையாது, ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் இந்த வேர்ல்டுன்னு அந்த மாதிரி தான் இவன். ஏன்னா இவனுக்கு பாடி கார்டு இருப்பானுங்க, இவ வந்து பாடிலாம் வளர்த்து வச்சிருப்பா, இன்னொன்று வந்து கையில் சாட்டா வச்சிருப்பா. ஸோ வேகமாகவும் ஓடுவா. ஸோ இவளை அடிக்க கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கஷ்டம். சாட்டா வச்சிருக்கா, கன் வச்சிருக்கா, ஸோ வந்து கஷ்டம் தான். ஆனால் வந்து எனிமிஸாக வர ஆரம்பிச்சாருங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடிச்சிடலாம். ஏன்னா அந்த ஸ்டேஜ் வந்து கஷ்டம். கேம்னால தெரியாதா, இவனுங்க ப்ளே ஸ்டேஷன் அதுவும் ராக் ஸ்டார்னா தெரியாதா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உம்மனை எப்படியும் சாவடிச்சிட்டோம். ரொம்ப ஓவராக பேசினால சாவடிச்சிட்டோம். சாவுல செத்த பேல. Hate to kill a lady. எனக்கு சம்மந்தமே இல்லாம பொண்ணை கூட்டிட்டு போறான்னு தெரில. ஒருவேளை தப்பா அதை பண்ண பார்க்குறான்னு வந்து யாருக்கு தெரியும். இப்போதைக்கு வந்து அடுத்த சாப்டர் வந்து இந்த ஆஃபீஸர்கிட்ட தான் இருக்கு. இவன் இந்த வேலை செய்ய மாட்டான், அந்த வேலையை நம்ம தான் செய்ய முடியும். I reckon that old Bessie was a real handful. Take care of this last one, and I'll make it worth your while. Mr. Black, he's a strange one. Truth be told, I ain't even sure if he's alive, but he's hurt a lot of good folks in this town, and he needs taken care of. அந்த மிஸ்டர் பிளாக்னு சொன்னால அந்த ஆஃபீஸர், அந்த மிஸ்டர் பிளாக் வந்து பண்ண இங்கே தான் இருக்கான். அபார்டன் சிட்டி. இந்த சிட்டி அபார்டன் அந்த காரணமே இந்த மிஸ்டர் பிளாக்காக தான் இருக்கணும். மிஸ்டர் பிளாக் அப்புறம் அந்த எனிமிஸ். இப்போ வந்து இந்த சிட்டி நார்மல் டவுன் மட்டும் நினச்சிடாதீங்க, சிட்டின்னு டவுனுன்ற மனுச்சிக்கோங்க. இந்த டவுனை வந்து நிறையா பேர் இருப்பானுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு மொத்த குரூப் எங்கே இருக்குன்னு வச்சுப்போமே, அவ்வளோ பேர் வதன்னு வந்துக்கிட்டே இருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா ஓடுறானுங்க, வீட்டுல ஒழிஞ்சிருப்பானுங்க, பக்கத்து வீட்டில் ஒழிஞ்சிருப்பானுங்க, நிறைய இடத்துல ஒழிஞ்சிருப்பானுங்க. இந்த நம்ம ஒத்தாலியும் எப்படி தான் அந்த வீட்டில் சமாளிக்க போகணும், கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. ஏன்னா எனிமிஸும் நிறையா பேர். இப்போ நான் வந்து இவங்களை எப்படி நான் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து அந்த மிஸ்டர் பிளாக்கை பார்க்குறதுக்கு கூட இன்னொருத்தர் நம்மளை பார்த்துட்டோம். Your judgment day has come. அந்த மிஸ்டர் பிளாக் எப்படி லீடரோ அந்த குரூப்புக்கு, அந்த இந்த இவனுங்களுக்கே குரூப் வந்து மிஸ்டர் பிளாக்கு. இவன் இருக்கான இந்த பிளாக் கலர் சட்டை போட்டுக்கிட்டு, இவனுங்க வந்து இந்த எனிமிஸ். இப்போ வந்து இந்த குட்டி இப்போ இந்த பெரிய பெரிய ஆளுங்க வரானுங்களே, இவனுங்களோட லீடர். ஓகேவா, இவனுக்கு இந்த பிளாக் கலர் சட்டை போட்டு இவனுக்கு லீடர் தான் மிஸ்டர் பிளாக். பாருங்க இவனுங்க 3 பேர் வழக்கமான சொன்ன மாதிரி தான். ஸோ 3 பேர். ஸோ இந்த 3 பேர் நம்ம வந்து சாவடிக்கணும். எப்படி தெரியுமா, ஒத்த ஆள் 3 பேர். இப்போ நீங்கள் சென்டர் இருக்கிற ஆளை மட்டும் பாயிண்ட் பண்ணி சாவடிச்சிருங்க. அப்புறம் 2 பேர் அவங்கள வந்து சாவடிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் கீழே வந்து மிருப்படி எழுந்திருக்கும் போது ஒரு ஹால்ஃப் ஹெல்த்து தான் இருக்கும். அந்த ஹால்ஃப் ஹெல்த்தை வச்சு நீங்கள் வந்து சாவடிச்சிருங்க. அங்கேருந்து ஓடி எஸ்கேப் ஆகி எப்படி நீங்கள் வந்து சாவடிச்சிருங்க. ஏன்னா வந்து எப்படி தான் உங்கள் 3 பேரை சாவடிக்க முடியாது. பாருங்க நான் வந்து பண்ணால் இவனுக்கு 2 பேரும் நான் சாவடிச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் சாவடிச்சுன்னா அந்த மிஸ்டர் பிளாக் வந்து அந்த கல்லறை இடத்துக்கு தான் இருப்பான் போல். நம்ம வந்து அந்த கல்லறை இடத்துக்கு போகிறோம். அங்கே எவ்வளோ பேர் இருக்கானுங்களோ அவன் எப்படி இருப்பான்னு நம்மளுக்கு தெரியுமா என்ன? நம்ம அங்கே போய் பார்த்தா தான் சரி என்னென்ன இருப்பான், என்னென்ன நடக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ஆளுன்னு.
ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்னத்தனை பண்ணணும், நீங்கள் வந்து பொறுமையாக அவனுங்களை சாவடிங்க. ஏன்னா உங்களுக்கு மெடிக்கெட் வேணும். இன்னொன்று வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து லோட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டேஷன் கேம் தானே. ஸோ எமுலேட்டர் மூலிமா தான் விளாட்றேன். ஸோ அதனால் வந்து ஈஸியாக இருக்குன்றதுனால இப்போதைக்கு இவனை சாவடிக்க என்ன தெரியுமா பிளானு, நீங்கள் வந்து ரொம்ப கிட்ட போகாமல் கொஞ்சோண்டு இவன்ட்டேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி இல்லாட்டி 4 மீட்டர் தள்ளி வந்து அடிங்க. அவன் பின்னாடி அடிச்சிங்கன்னா அந்த அந்த கல்லறை மாதிரி வச்சிருந்தால அது உள்ளுக்கு கன் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கிட்ட போனோம்னா அவனை சுட்டாலே வந்து சாவடிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன தெரியுமா, அவன் கன் எடுத்து சுடும் போது நீங்கள் வந்து பின்னாடி அடிச்சிருங்க. அவனால் கன் எடுத்து சுட முடியாது. இன்னொன்று அந்த கல்லறை வந்து பின்னாடி வச்சிருப்பாளா, நீங்கள் பின்னாடி வச்சு அடிச்சிங்கன்னா அவனால் முடியாது. ஸோ அவனுக்கு முன்னுக்கிட்டே தான் அடிக்கணும் நீங்கள். அவ்வளோதான், அந்த மிஸ்டர் பிளாக்கே சாவடிச்சிட்டோம். இப்போதைக்கு வந்து அடுத்த சாப்டர் இங்கே தான் இருக்கணும். அந்த சாப்டர்னு சொல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸரை தான் பார்க்கணுன்னுது. ஸோ இப்போதைக்கு நம்ம போய் அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். You're one hell of a bounty hunter, mister. You'd make me one fine deputy. I just want my money. From what I hear, the wagon hasn't arrived with the bank's gold. You'll have to take that up with Mr. Peabody, the bank manager. நம்மளுக்கான காசு வந்து அந்த பேங்க் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தல அந்த பேங்க்காரனோட ஓனரை நம்ம போய் பார்க்கணும். அப்போ நம்மளால காசு எடுக்க முடியும் போல. Hello. Can't say I've seen you before. I just need one more week. I can pay you the $5,000 that I owe, but the governor is bribing my ranch hands to leave, and I cannot do it by myself. Well, why not just sell up to the governor? You could always move into town and work in the saloon. The saloon? How dare you! I just need one more week. I don't think the owner of the bank would approve. Well, maybe I can speak with him myself. I'm sorry, but the governor is too busy for the likes of you. To hell with that evil son of a bitch! He's mining enough gold out of Bear Mountain! What the hell does he want my damn ranch? Ma'am, I want my money. We have a small problem. Then tell me about the gold in Bear Mountain that young lady was talking about. I'm sorry, I can't disclose anything about our clients. Ooh! Then tell me where she lives. And when I get back, you'd better have my gold. நம்ம வந்து இப்போதைக்கு வந்து எந்த கேரக்டர் அப்ளை பண்ண போகிறோன்னு கேட்டால் அந்த பேங்க்காரன் ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருந்தார்ல அந்த ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை வச்சு நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஆனால் நான் இந்த வீடியோவில் ப்ளே பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கே வந்து 28 நிமிஷம் வந்து போச்சு. இந்த 28 நிமிஷமே நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரில. இப்போதைக்கு இந்த சீனில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். Sorry, Annie, but the governor made us a better offer. Good luck, Sam. God, not you too, Sam. ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து லாங் டைம் கண்டென்ட்டும் வரும். ஏன்னா வந்து ப்ளே ஸ்டேஷன் 2 கேம்ஸ் எனக்கு விளாட்னு ஆசை. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து எந்த கேம் ஸ்டார்ட் பண்ணோன்னா வியூஸ் வரலன்னா அதை நான் நிப்பாட்டிடுவேன். ஏன்னா 30 நிமிஷம் போடலன்னா ஏன்னா பாதி கேம் முடிச்சோன்னா நம்ம செகண்ட் பார்ட்லேயே நம்ம வந்து பாதி கேமை முடிச்சிடலாம். பாதி கேம்னா கேமே முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். ஸோ பை கைஸ்.